உங்கள் முகம் தெரியக்கூடாதுன்னா எப்போதுமே நான் வீடியோவில் வந்து எடுக்கக்கூடிய இவங்களை வந்து காமிக்க மாட்டேன். மாணவர்களை எப்போதுமே காமிக்கிறது. இப்போ நமக்கு ஆக்னியம் படிச்சிட்டோம், துரியம் படிச்சிட்டோம், சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். மூலாதாரத்துக்கிட்ட மட்டும் போகல. துரியம் வேலையாயிடுச்சா உங்களுக்கு? ஒரே நாள் பயிற்சி. அதுதான் நான் சொல்லிடுறேன். நான் பேசுகிறேன். அதாவது அதை செய்கிறதுக்கு மட்டுமே, துரியத்தை செய்கிறதுக்கு மட்டுமே பல மாதங்கள் ஆகும். மாதங்களாக அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரே நாள் கிளாஸு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு அது துரியம் ஓப்பன் ஆகும்னா ஆகாது. மினிமம் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அதனுடைய சிஸ்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தான் கேட்குறேன். அதான் சிஸ்டம்ஸ் தெரியணும். சிஸ்டம்ஸ் தெரிஞ்சால் தான் அது வராது. சிலவங்களுக்கு அதனுடைய அறிகுறியே தெரியாது. ஆக்னியம் துடிக்கும். ஆக்னியம் தான் முக்கியம். ஆக்னியங்கிறது ஒருத்தர் சாமி பார்க்க வர்றவரை அவர் எதுக்கு வந்திருக்காரு, என்ன விஷயத்துக்கு வந்திருக்காருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஆக்னியம். ஆக்னியத்தோடைய வேலையே அதுதான். நம்ம சாமி பார்க்க வந்தவரை எதுக்கு வந்திருக்காரு, என்ன விஷயத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஆக்னியத்தோட வேலை. துரியத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் ஃபோன் பண்ணாலே என்ன தான் இதுக்கு தான் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அதை சார்ந்த பேட்டர்னில் இதை நீங்கள் பயிற்சியாகவே கொண்டு வந்துட்டுருக்கணும். அதாவது அந்த வாரத்துக்குள்ளே இதில் எல்லாமே நீங்கள் பேசிக்கலான பாடம் தான். இதுக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட சாமி பார்க்க எனக்கு 1 மாதம் தான் டைம் உங்களுக்கு. அந்த 1 மாதத்துக்குள்ளே சாமி பார்க்க உட்காந்து வேலையை ஆரம்பிக்கணும். அடுத்த மாதம் கம்பல்சரி நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கணும். பூஜை ரூம் வைக்கிறது போகிறதெல்லாம் நான் சொல்லுவேன். எந்த பேட்டர்னில் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதுக்கு தக்கன நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். புரியுதா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? என்ன தெரிய மாட்டேங்கிறீங்க? அது வர்றது உணர்றீங்களா? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஒரு மாந்திரிக கிளாஸ் நான் 15 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு 1 மாதம் கூட, ஒரு 4 கிளாஸ் கூட நல்லா வரல. புரியுதா நண்பர்? 4 மாதம் கூட நல்லா வரலன்னா எப்படி? அப்போவே உங்களுக்கு அது அறிகுறி தெரியுது. எடுத்த உடனே உங்களுக்கு கண் ஓப்பனாக தெரியணுங்கிறீங்களோ? அதுதான். இல்லை அந்த அறிகுறி தெரியும். அந்த அறிகுறி வந்து தெரியும்பா. அந்த அறிகுறி தெரியும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாவது பயிற்சி பண்ணணும், கொஞ்சமாவது இருக்கணும்ல. ஒரு கிளாஸில் எப்படி நான் சொல்லுது புரிஞ்சுக்கிடுவேன். எந்த விஷயமே கற்றுக்கிட்டா தான் அது இதாகும். அந்த ஒரு நாளில் நான் காமிக்கிறேன். ஒரு நாளில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. ஒரு நாளில் அது இப்போ நான் சும்மா சோத்தில் பாருங்கள், கடவுள் தெரியாத உங்களுக்கு அதில் கடவுள் தெரியறதுக்கு உண்டான அறிகுறி ஏதாவது தெரிஞ்சால் தானே அது உண்மைங்களா? அந்த அறிகுறி தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆக்னியம் உங்களுக்கு துரியம் வந்திருக்குன்னா 1.5 தான் வந்திருக்கும். ஒரு 1.5% கூட வந்திருக்காது. இன்னும் 100% இருக்குது. புரியுதவங்க? அது போக 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 மினிமம் 1 வருஷம் ஆகும். நான் இதான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவேன். இருக்க நம்ம பயிற்சி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் பயிற்சி பண்ணுறது, இந்த சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதியில் அவங்களுடைய ஆற்றல் இருக்கும். ஜீவ சமாதியினுடைய எப்போதுமே பேட்டர்ன் நல்லா புரியுது. ஜீவ சமாதியில் வந்து அவங்களுடைய இறந்த இடத்துல வந்து அந்த அவங்க செஞ்ச அந்த ஆக்னியம் துரியத்தெல்லாம் அந்த வைப்ரேட்டை பிரபஞ்சத்தில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம பண்ணையில் ஓரளவு சில விஷயங்கள் நல்லா வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் ஹெவியாக பண்ணக்கூடாது. டக்குன்னு வந்துடணும். ரொம்ப போனதுமே ஓப்பன் ஆகும். நீங்கள் உள்ளே போவையில் ஓப்பன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆக்னியை நெத்தியில் இருக்குது, திடீர்னு ஓப்பன் ஆகும். டக்குன்னு ஓப்பன் ஆகும். அதான் வேலை. நமக்கு எதிர்மனையான சக்திகள் ஏதாவது நம்மளை தரனா டக்குன்னு அது ஓப்பன் பண்ணும். வரும். அது இவ்வளோ வர்றது அப்புறம் ஏன் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு நான் கிட்டே நம்ம மாந்திரிகத்துக்கே இன்னும் போகலையே. மாந்திரிகத்து பாடத்துக்குள்ளே போகலையே. நல்லா புரியுது. ஒரு 4 கிளாஸாக நல்லா வந்தால் தானே நம்ம படிக்க முடியும். 4 கிளாஸு 4 மாதம் இல்லை, 4 கிளாஸு. நீங்கள் இப்போ தான் இப்போ ஆரம்பித்த ஸ்பீட்லேயே நான் வந்து இப்போ உங்களை வந்து
மிச்சம் எல்லாருமே என்ன பண்ண, இப்போ நான் ஒரு மந்திரத்தை எழுதி போட்டு உங்களுக்கு நான் 1,00,000 தடவை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒரு 7 சாஸ்திரமே வச்சுருக்கேன். நீ உங்கள் வாழ்நாள் பூரா மந்திரம் கொடுப்பேன். ஆனால் அந்த மந்திரங்கள் வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறது வரும். நமக்கு என்ன தேவையோ, அன்றாட வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த வைப்ரேஷன் கம்பல்சரி நமக்கு வேணும். இந்த கையில் நமக்கு எதுக்கு அதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த கையில் கொண்டு வரதை கொண்டு வந்து தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு மந்திரிக்கிறது, அடுத்தவங்களுக்கு பூஜை பண்ணது, கை ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கைராசியை கொண்டு வரதான் இதனுடைய பேட்டர்ன். கைராசியை கொண்டு வரதான் இதனுடைய பேட்டர்ன். பலிதமாகும். அதில் தான் பலிதமாகும். வேறு கிளாஸ் சார்ந்த சந்தேகம் இது இல்லைல்ல? வேறு எதுவும் சந்தேகம்? பழைய கிளாஸில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? சொன்னால் தான், நீங்கள் ஐடியா கேட்டால் தான் உங்களுக்கு நான் புரியுற சொல்லுவேன். கேட்டால் தான் ஞான உதயம் பிறக்கும். தப்பாக நான் எனக்கு வேலையை சொல்லி கொடுக்குறத கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லும். நான் குருக்கள்லாம் அப்புறம் எனக்கு என்ன வேலை? மத்தமான கிரகம் சொல்லுங்கள், அந்த பேரை சொல்லுவாங்க. யூடியூப் சேனல் ஓடிக்கிட்டு அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. மத்தமமான கிரகம். நோட் பண்ணி நீங்கள் ஒரு ஆள் சொன்னார்னா ஒரு ஆள் நோட் பண்ணணும். தாயோடைய வந்து கடல் ராசி, சந்திரன், அதே பார்வதி, அண்ணன் காலத்தில் வந்து குரு, விநாயகர், தனுசு ராசி, மூத்த சகோதரர் தம்பி தங்கச்சி, அது வந்து செவ்வாய், குரு அறிந்தவர். அதுக்கப்புறம் வேலையாட்கள் கூலி வாழ்ந்தாங்கன்னா சனி பகவான், எதுக்குள்ளது? சனி பகவானுக்கு சனி பகவான் தான் அதிக தேவதை. கும்பராசிக்கும் மகராசிக்கும் அதிபதி சனி பகவான். சனிக்கு சனிதான் அதிபதி, அவர் தான் அதிபதி. அவர் சனி கிரகத்துக்கு சனியே அதிபதி. குருவுக்கு வந்து நம்ம யாருனாலும் எடுத்துக்கலாம். குருங்கிறது யாருனாலும் விநாயகர் பெருமானே எடுத்துக்கலாம், பிரம்மாவே எடுத்துக்கலாம், யாருனாலும். சாய்பாபாலாம் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம். சுக்கரன். இப்போ வந்து தாத்தா பாட்டி வந்து அம்மா வழி பார்த்தீங்கன்னா ராகு தான் வந்து காரணம் பண்ணுவாங்க. அதே அப்பா வழி தாத்தா பார்த்தீங்கன்னா கேள்வி வருவார், பெண் சார்ந்த பெண்மணிகள். இப்போ வந்து ஒவ்வொரு அந்த 12 கட்டம் பார்த்தீங்களா, அந்த சந்திரன் வந்து அப்படி கிளாஸில் பார்த்தோம்னா அது வந்து பெண் சார்ந்த அம்மா வழியில் போகிறது. அந்த சூரியன் வந்து இப்படி பார்த்தோன்னா தந்தை வழியில் சொல்லுது. இப்போ வந்து ஒரு ஜென்ஸ் வந்துருக்காரு, அவர் வந்து அவர் பார்த்தா இந்த ரிவர்ஸ் இந்த பக்கம் பார்க்கலாம், சூரியன் இந்த பக்கம் சூரியன் இப்படி பார்த்தோன்னா புதன்னா அவர் மாமா சித்தப்பா பற்றி சொல்கிறாங்க வரும். அது பக்கத்தில் சுக்கரன் இல்லை, அது பார்த்தோன்னா அவங்க மனைவி அதாவது லவர்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க வரும். அதுபோல் செவ்வாய் இருந்ததுன்னா அவர் அண்ணன் தம்பி தங்கச்சி பற்றி பேசுகிறாங்க வரும். அது பக்கத்தில் குரு இருக்கார், குரு பற்றி இருந்ததுன்னா அவர் அண்ணன் குரு இந்த மாதிரி பெரியவங்களை பற்றி பேசாமல் வரும். சனி அதில் சனி வந்து அவர் வந்து வேலை செய்கிறவா அடிமை தொழில், அடிமை தொழில். இதே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துன்னா இதே கட்டணம் நம்ம ஆப்போசிட் வரும். புரியுது. இப்போ அதுவே வந்து இப்போ ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் லேடிஸ் வந்து அவங்களுக்கு அம்மா அப்படி அந்த சண்டை கேட்டால் அந்த பக்கத்தில் வரும். இதே இல்லை, இப்போ உங்களுக்கு இது எல்லாமே தெரியுது, புரிஞ்சுது, கரெக்டாக பண்ணுறீங்க, போதும். எதுக்குன்னா எடுத்த பாடத்தை நம்ம திரும்ப எடுக்க வேண்டாம், நமக்கு டைமிங் குறைவு, பரவாயில்ல. கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இதைத்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இப்போ சொன்ன புரியுதா உங்களுக்கு?
இது சூப்பர் பேட்டர்ன். இப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக, அதாவது ஒரு 4 விஷயம் சொல்லையிலே கரெக்டாக வந்துச்சுன்னா 5ஆவது விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். இது வச்சு தான் நம்ம சில சாமி பார்க்க ஆரம்பிக்கணும். சும்மா ஆரம்ப கட்ட சாமி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை வச்சு சும்மா நம்ம சாமி பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒருத்தர் செவ்வாய் உரையில் வர்றான், நான் பேசிடுறேன். செவ்வாய் உரையில் வர்றான், நான் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு அது. செவ்வாய் உரையில் உங்கள்கிட்ட வந்து சும்மா வர்றான், அவனை பார்த்தா ஒரு கல்யாணம் ஆகாத பையன் மாதிரி தெரியுது. அவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வர்றீங்க, ஓர செவ்வாயாக இருக்குது, செவ்வாய் தோஷம், அது சார்ந்து செவ்வாயினுடைய காரதத்தை எடுக்கலாம். ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சும்மா சொல்கிறாங்க, வர்றாங்க, செவ்வாயாக இருக்குது, என்ன நடக்கும் உங்களுக்குள்ள? முறுக்கத்தனமான சண்டை பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவின்னு சொல்லி ஒரு பெண்ணு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைன்னு வருது, ஊர சுக்கிர உரையாக இருக்குது, என்ன சொல்லலாம்? ஒரு பெண்ணோ ஆணோ வர்றாங்க, சுக்கிர உரையாக இருக்குது. ரைட், அதான் புரிஞ்சுதா? இவ்வளோதான் பேட்டர்ன். இது 100% வேலை செய்யும். போகிறேன் இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாந்திரிகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம மாந்திரிகர்னு தெரியறதுக்கு தான் பாடம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம ஒன்று ஒன்றா போக முடியும். வரமாட்டான்.